என்னடா சம்மந்தமே எல்லாம் பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கான்னு பார்க்க போறீங்களா? சம்மந்தம் இருக்கு. பார்லே இந்த கம்பெனி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை முதல்ல 1880வது வருஷம் குஜராத் மாநிலத்துல மோகன்லால் தயாள் சௌஹான் அப்படிங்கிற ஒரு சாதாரண குடிசை தொழில ஆரம்பிக்கிறாரு. இவர் முதல்ல பிஸ்கெட்டை உற்பத்தி பண்ணவே இல்லை. இவர் ஃபர்ஸ்ட் பார்லே ஆரஞ்சு மிட்டாய்க்குன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு மிட்டாயை உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருந்தாரு. லேட்டரா பார்லே நல்ல பிராண்டா உருவாயிட்டு இருக்கிறதுனால நாம ஏன் பிஸ்கெட்டு உற்பத்தி பண்ணி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்க அதே டைம்ல தான் பிரிட்டானியாவோட ஆதிக்கம் இந்தியாவோட அதிகமா இருக்கு. அதாவது பிரிட்டானியா இந்தியன் கம்பெனி கிடையாது, அது ஒரு ஃபாரின் கம்பெனி. ஆங்கிலேயர் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பிரிட்டானியா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆதிக்கம் உருவாயிட்டு வருது. அதையும் தாண்டி எப்படி பார்லே இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆனார் அப்படின்னா, இப்போ மோடி எப்படி நம்ம ஊர்ல மேக் இன் இந்தியான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரோ அது மாதிரி அந்த காலகட்டத்தில் சுதேசி மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. சுதேசினா உள்நாட்டு பொருட்களை மக்கள் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மூவ்மெண்ட் உருவாயிட்டு வந்துச்சு. அதனால பார்லே பிஸ்கெட் இந்தியாவில் தான் உருவாகுது, அதையே மக்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்லே கம்பெனியை வளர்ந்து வர ஆரம்பிச்சது. இன்னும் சுவாரஸ்யம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அதிகமாக ஃபேமஸான சாக்லேட்ஸான மெலோடி, மேங்கோ பைட்ஸ், காஃபி பைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்டி, ஃபிஷ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே பார்லேக்கு சொந்தமானது தான். அதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிஸ்லரி வாட்டர் நம்ம எல்லாருமே குடிச்சிருப்போம். அந்த பிஸ்லரி கம்பெனி தனியாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதே டைம்ல பார்லே அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கிடுச்சு. ஸோ இப்போ பார்லேயோட ஒரு ப்ராடக்ட் தான் பிஸ்லரியுமே. இந்த ப்ராடக்ட் தான் பார்லே ஹோல் கம்பெனியை ரன் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதுதான் உண்மை. பார்லே-ஜி தான் பார்லேயோட டிரைவர் ப்ராடக்ட். அந்த பார்லே-ஜி இன்னைக்கு கூட அதே விலையில எப்படி கிடைச்சிட்டு இருக்கு, அண்ட் பார்லே எப்படி இவ்வளவு சக்சஸ் அச்சீவ் பண்ணுச்சு அப்படிங்கறத இந்த 4 ஸ்ட்ராட்டஜி மூலமா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லோ பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. பார்லே-ஜி ரொம்ப விலை கம்மியாக தான் மக்களுக்கு கிடைக்குது. ஏன்னா முதல்ல பார்லே-ஜி விற்க ஆரம்பிச்சும் போது அதோட விலை 2 ரூபா, அப்புறம் 3 ரூபா ஆனிச்சு. இப்போ பல வருடங்கள் கழிச்சு பார்லே-ஜி 5 ரூபாய்க்கு கிடைக்குது. ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிற பிஸ்கெட்னா அது பார்லே-ஜி தான். எப்படி இவங்க இதை அச்சீவ் பண்றாங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் மூலியமா. அதாவது பார்லே-ஜி ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 115 டன் பார்லே-ஜி பிஸ்கெட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஓவன், அதாவது பிஸ்கெட் மேக் பண்ணும் போது ஒரு ஓவன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஓவன் யார்கிட்ட இருக்குன்னா பார்லே-ஜி கம்பெனி கிட்ட தான். அடுத்தது லெஸ் மார்ஜின். ஒரு பார்லே-ஜி பாக்கெட் விற்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கம்மி லாபம் தான் கிடைக்கும், பட் அதிக குவான்டிட்டியில விற்கணும். ஃபர்ஸ்ட் பார்லே-ஜி 5 ரூபா 3 ரூபா அப்படின்ற பிஸ்கெட் பாக்கெட் தான் காமிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா ஃபேமிலி பேக் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேக் 50 ரூபா 40 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 100 ரூபா வரைக்கும் கூட பார்லே-ஜி பாக்கெட்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மி மார்ஜின்ல 5 ரூபாய்க்கு சாம்பிள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அது மூலியமா இன்னும் பெரிய பல்கான குவாலிட்டி பார்லே-ஜி பிஸ்கெட்ஸை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், மேன் பவர். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு ஃபேக்டரி இருக்கு, அதுல பிஸ்கெட் மேக் பண்ற மிஷினும் இருக்கு. 2 பேரும் கண்டினியூஸா 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 100 kg பிஸ்கெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இதையும் தாண்டி உங்க ப்ரொடக்ஷனை எப்படி அதிகப்படுத்த முடியும்? எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு யூனிட் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா 100 kg பிஸ்கெட் வெளியே வருது. அப்போ ஒரு நாளைக்கு ஏன் 3 ஷிஃப்ட் போட்டக்கூடாது? அதாவது 3 8 மணி நேரம் போட்டீங்கன்னா 24 மணி நேரம் வருது. ஸோ 3 ஷிஃப்ட் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு யூனிட்ல இருந்து 100 kg வரப்போகுது அப்படின்னா 3 யூனிட்ல இருந்து 300 kg பிஸ்கெட் உற்பத்தி ஆகும். இப்படிதான் அதிகமான ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனை பண்ண முடியும். இதே தான் பார்லேவும் பண்ணாரு. அண்ட் ஃபேக்டரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வரும்போது அவங்க கான்ட்ராக்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க. கான்ட்ராக்ட் ஃபேக்டரி அப்படின்னா எப்படின்னா, உங்ககிட்ட கச்சா பொருள் எல்லாமே கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு பிஸ்கெட் மேக் பண்றதுக்கான கோதுமை மாவு, ஆயில், அது எல்லாமே அவங்களே சப்ளை பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி ஆஃப் பிஸ்கெட்ஸ் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துடணும். 3வது விஷயம், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். பார்லே-ஜி மலிவான விலையில கிடைக்கிறதுனால அந்த பொருள் எல்லா இடத்துலயுமே கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு சாதாரண பெட்டி கடையில் ஆரம்பிச்சு மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் அண்ட் ரீட்டைல் ஸ்டோர் எல்லா இடத்துலயுமே பார்லே-ஜி உள்ள போக ஆரம்பிச்சது. இன்னைக்கு 2021 எடுத்துக்கிட்டா கூட இ-காமர்ஸ் சொல்லப்படக்கூடிய பிளிப்கார்ட், அமேசான்ல கூட பார்லே-ஜி இருக்கு. 4வது விஷயம், ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட். என்னதான் பார்லே கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சாக்லேட்ல இருந்து பிஸ்லரி வாட்டர் வரைக்கும் நிறைய இருந்தா கூட ஒவ்வொரு ப்ராடக்டையும் ஃபோக்கஸ் பண்ணி அதோட காம்படிட்டர்ஸ் கூட போராடுறாங்க. உதாரணத்துக்கு பார்லே-ஜி தான் இன்னைக்கு பார்லே கம்பெனியோட லீடிங் பிராண்ட். அந்த கம்பெனி முத ஆரம்பிக்கிற அந்த 2ஆம் உலக போர் டைம்ல குளுக்கோஸ் பிஸ்கெட் அதிகமாக ஃபேமஸ் ஆயிட்டு வந்துச்சு. இந்த பிஸ்கெட்ல அதிகமான குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கு, அது சாப்பிட்டா நிறைய எனர்ஜி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் குளுக்கோஸ் பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே டைம்ல ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் பிஸ்கெட்னு சொல்லி தான் இந்த பிஸ்கெட்டை மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க. நிறைய பிராண்ட்ஸ் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு என்னோடதும் குளுக்கோஸ் பிஸ்கெட்னு சொல்லி பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பார்லே குளுக்கோ பிஸ்கெட்ஸ் அப்படின்னு இருந்ததை ஷார்ட் பண்ணி பார்லே-ஜின்னு வச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3 ரூபாய்க்கு கொடுக்கும் போது பார்லே-ஜி 100 கிராம்ஸ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது 5 ரூபாய்க்கு கொண்டு வரும்போது 65 கிராம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட விலையை தான்
கரெக்டாக வச்சிருக்காங்களே ஒழிய அதோட குவான்டிட்டியே குறைச்சிக்கிட்டே தான் வராங்க. இது மக்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொருள் அந்த கோதுமை மாவுலேருந்து ஆயில் வரைக்கும் விலை ஏறுது அப்படின்னா அதுக்கு எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் யாருமே எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அடுத்தது அதோட பேக்கேஜ். இன்னும் வரைக்குமே அதே வேக்ஸ் பேப்பரில் தான் பார்லேஜி வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டும் இதுக்கு பண்ணல. ஏன்னா ஒரு இன்னும் நல்ல கவர் போடும் போது இதோட விலை இன்னும் அதிகமாகும். ஸோ அதுக்கு நம்மளும் மக்களும் யாருமே தயாராக இல்லை. எங்களோட இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.